அதாவது பார்த்தீங்கன்னா சராசரி 6லிருந்து சாயரட்ச 9 வரைக்கும் டைம் எடுத்திங்கன்னா 6 6 12, 7 13, 8 14, 9 15 மணி நேரம் ஒரு நாள் நம்ம செலவு பண்ணுறோம். இது சராசரியாக செலவு பண்ணுறது. 10 மணிக்கு எழுந்துக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அது நம்ம கணக்கில் சேர்க்கக்கூடாது. 10 மணிக்கு எழுந்துக்கிறவங்க இருக்கிறாங்க ஆம்பளைங்க. அதே மாதிரி 9 மணிக்கு எழுந்து காப்பி போட்டு குடிச்சிட்டு வேலைக்கு போகிற பொம்மநாட்டின் அது வேறு. ஒரு சராசரி குடும்பத்தில் சராசரி ஜனங்க 6லிருந்து தூங்கி முழிச்சு ராத்திரி 10 மணிக்கு படுக்கிறவங்க இருக்கிறாங்க. உடனே ராத்திரி 12 மணிக்கு சோறு தூண்டுறவங்க இருக்கிறான் ஹோட்டலுக்கு போய், அது தனி, அது காட்டேரி முனேஸ்வரம் மாதிரி. ஆனால் அவனோட பில்லு பார்த்தீங்கன்னா 4000 5000 வரும் நைட்டில். எத்தனை மணிக்கு தூணுவான்? 12 மணி. இந்த பேய்ங்கெல்லாம் துண்ணும் அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டைலில் வந்து ரிச்சஸ்ட் ஸ்டைல். அது நமக்கு வேண்டாம். சராசரி மனிதன் ஒரு 15 மணி நேரம் ஒரு நாளைக்கு செலவு பண்ணுறான். இவனை ஒரு 8 மணி நேரம் ஒரு இடமா உட்கார முடியுமோ? உட்கார முடியாது. காரணம் என்னன்னு கேட்டாக்கா அவனுக்கு ஏதாவது சிந்தனை வேணும். சிந்தனை வந்து எதை தழுவி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா புறத்தை தழுவியே தான் இருக்குது. எதை தழுவி இருக்கு? புறத்தை தழுவி எடுக்குது. அந்த புறம் வந்து ஒன்று கண்ணால் பார்க்குது, அதை யோசனை பண்ணுது. ஒன்று காதால் கேட்குது, அதை பற்றி யோசனை பண்ணுது. ஒரு வாசனை வருது, அதை பற்றி யோசனை பண்ணுது. ஒரு ஏதாவது ஒரு சாப்பிட்ற ஐட்டத்தை பற்றி யோசனை பண்ணுறது போது நாக்கு அதை நினைக்குது. நாக்கு வழியாக அது மனம் நினைக்குது. இப்படி புறத்து வழியாக, அதாவது வெளியில் நடக்கிற சமாச்சாரம், நமக்கு வெளியில் நம்ம கண்ணால் பார்க்குற சமாச்சாரம், அப்படி ஒரு நிகழ்ச்சிகள் இருந்துக்கிட்டே இருந்தால்தான் உட்கார முடியும். அது கூட தொடர்ந்தா மாதிரி உட்கார முடியாது. தொடர்ந்தா மாதிரி உட்கார்றதுனால ஒரு பலன் என்னன்னு கேட்டால் ஆயுசு விருத்தி. தொடர்ந்தா மாதிரி யாரும் உட்காருவாங்க? உட்கார முடியாது. தொடர்ந்தா மாதிரி உட்கார்றது ரொம்ப கஷ்டம். இப்போ பாருங்க, நிறைய நேரம் நம்ம படுத்துட்டு இருக்கிற மாதிரி ஆண்டம் வைக்கல. படுத்துட்டு இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க. தூக்கத்துக்கு 8 மணி நேரம் கொடுத்துருக்குறாங்க. 20 மணி நேரம் தூங்குறோம்னு நம்ம கணக்கெடுக்கக்கூடாது. அது வேறு. உட்கார்றதுனால என்ன அற்புதம்னு கேட்டால் முதுகு தண்டு நேராக நிற்கிது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கூன் போட்டு உட்காந்துருப்பீங்க. முதுகு தண்டு நேரானாக்கா மூச்சு காத்து ஒழுங்காகுது. மூச்சு காத்து ஒழுங்கானாக்கா உடல்ல எல்லா இடத்துலையும் காத்து பரவுது. அதனால்தான் பெரும்பகுதி நேரம் நம்ம உட்கார்ற மாதிரி கொடுத்துருக்கோம், அல்லது அதில் ஒரு கால் பகுதி விளையாடுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. உட்கார்றது தான் ரொம்ப கடினம். அதனால தானே பாருங்க, இந்த மெடிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கு உட்காந்து தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? உட்காந்து தான் பண்ணணும். உட்காரணும். உட்கார முடியாது. ஏன்னா மனம் ஒரு இடத்துல அடங்கவே அடங்காது. மனம் அடங்குமா? எங்கே அவரு ரொம்ப நேரமா காணுமே, எங்க அவரு ரொம்ப நேரமா காணுமே. தினமும் பாரிஸ்க்கு போறேன்னு சொன்னாரு. ஹலோ, எங்க பாரிஸ்க்கா போயிருக்காரு? இல்லைங்க, அவர் வந்து மவுண்ட் ரோட்ல இருக்கிறாருங்க. மவுண்ட் ரோட்ல யார் இருக்கிறது அவருக்கு? ஹலோ, மவுண்ட் ரோட்ல இருக்காருங்க. இல்லை, இப்ப பாரிஸ் போயிட்டு அப்படியே அண்ணா நகர் போறாருங்க. ஏன் அண்ணா நகருக்கு போனாரு? இந்த மனசுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கணும். அப்ப கூட உட்காராது. மனம் அண்ணா நகர், பாரிஸ், பாரிஸ் அண்ணா நகர், மறுபடியும் அண்ணா நகர், இப்படி சுற்றித்தான் வரும். இந்த நிறைய நேரம் உட்கார்றதுனால ஆயுள் கூடுது. யாராவது உட்காரமா? நிறைய நேரம் உட்கார முடியுதா? உட்காரணும்னா யாராவது ஏதாவது சொன்னா கேட்குற மாதிரி இருந்தா கேட்பாங்க. கேட்டா தூக்கம் வர்ற பார்ட்டியெல்லாம் இருக்குது. அப்படியே கேட்டுக்கினே ஆடி, சாமி ஆடுற மாதிரி ஆடி ஒரு தூங்கி பக்கத்தில் இருக்கிறவனையும் தூங்க வச்சுருவான். அது ஒரு வகை பார்ட்டி.
ஒன்றுமே விளங்கலையே, இது என்ன சொல்கிறாருன்றது தெரியாத பாட்டு ஒரு வகை. இப்படி ஏதாவது சொன்னாதான் சுவாரஸ்யமாக இருக்கணும் சொல்கிறது. அப்போ தான் இவன் உக்காந்துக்கிட்டு கேட்பான். அது கூட பாருங்க, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த ஊரான் வீட்டு கதைன்னு ஒன்று சொன்னாங்கன்னா ஊரான் வீட்டு தான் இருக்கணும். அப்படியே ஆன்னு கேட்பான். அது கூட யாரு தான் இருக்கணும்? ஆமாம், இவன் கப்பு நாரம் பேருட்டு கூட சரியாகவே அலம்பியே இருக்க மாட்டான். இருந்தால் கூட யார் அதை கேட்குறோம்? நம்ம ஊரான் வீட்டு. அதனால தான் பாருங்க, ராமாயணம் ஊரான் வீட்டு கதை. ராமர் எக்கேடு கேட்டால் என்ன, சீதா யாரோட போனால் என்ன, யார் சீதையை தூக்கிட்டு போனால் என்ன. ராமன் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் யாராவது கதை கேட்டாங்களா பற்றியா? இந்த ராவணன் தூக்கின்னு போட்டான்னு உடனே ஆள் எழுந்து உக்காந்துப்பான். ஏன்? அது ஊரான் வீட்டு கதை. இந்த மகாபாரதத்தை எடுத்துக்கோங்க. ஒரு பிள்ளைக்காரன் அல்லது ஒரு மச்சனர், பிள்ளைக்கு சமம், அன்னியோட சேலையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு கதை. எதில் இங்கே வருது? அது மகாபாரதத்தில் வருது. ஏன்? ஊரான் வீட்டு கதை. யார் வீட்லேயும் அண்ணன் தம்பி அடிச்சுக்கிறாங்க. அத்தை சொன்னால் என்ன பண்ணுவான்? சுவாரஸ்யமாக கேட்பான். இதையும் சொல்லி பார்த்தார் பகவான் கிருஷ்ணன். ஒரு நிலையில் ராமனா சொல்லி பார்த்தார். இன்னொரு நிலையில் மகாபாரத காவியத்தை வியாசர் மூலியமாக சொல்லி பார்த்தார். அத்தை கூட ஒழுங்காக கேட்கல மனுஷன். ஊரான் வீட்டு கதையில் கூட இப்படி இருந்தால் இருக்குமே, அப்படி இருந்தால் இருக்குமேன்னு சொல்ல ஆரம்பித்தார். அதனால் கேட்குற மாதிரி ஒரு நிகழ்ச்சியை சொல்லணுங்கிறதுனால தான் பகவத்கீதை அப்படிங்கிறத ஒன்று சொன்னார். கேட்கிறது சொல்றதுன்னு அதுக்கு ஒரு பொருள். கேட்கிறது சொல்லுதல். கேட்டாவே போதும். உரையாடல், கான்வர்சேஷனுங்களா, அந்த மாதிரி சொல்லியிருக்கிறார். உரையாடல் சொல்லியிருக்கிறார். அந்த உரையாடலை எப்படி சொல்லியிருக்கிறார்னு கேட்டால் 1.25 அடியில் சொல்லியிருக்கிறார். எதுவுமே உரையினடையில் சொன்னோம்னா கவனம் இருக்காது. அந்த பெரிய உரையினடையோட சுருக்கம் தான் பாட்டு. உதாரணத்துக்கு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. ஆனா ஓனா அம்மன்னா ஓம். திருவள்ளுவர் எதில் ஆரம்பிச்சாரு? முதல் எழுத்தா. அந்த ஆவுக்கு என்ன பொருள்னு கேட்டால் ஓம்னு பொருள். ஆ ஓ இம். ஆனால் ஓனா மானா சேர்த்தா ஓமன்னா. அதனால் அகாரத்தில் ஆரம்பித்தார் முதல். அவர் எந்த காலேஜிலையுமே படிக்கல. நீங்கள் சிறு வயசில் படிச்சிருப்பீங்க, அது கவனம் இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், இன்னொரு அம்மா சொன்னாங்க, அறம் செய்ய விரும்பு. என்ன சொல்லியிருக்காங்க? அறம் செய்ய விரும்பு. அறம் செய்ய விரும்பினாவே பலன்னு பொருள். அறம் செய்யவே வேண்டாம், தர்மம் செய்ய சொல்கிறாங்க, செய்யவாவது நினச்சிக்கோன்னு சொல்கிறாங்க. அதனால் அதை பாட்டு லைனில் கொண்டு வந்து வச்சாங்க. பாட்டுன்னு கூட நிறைய வரியாக இருந்தால் நம்ம ஆள் மனப்பாடம் பண்ண மாட்டோம். அதனால் என்ன பண்ணாங்க, 1.25 வரியில் வச்சாங்க. 1.25 வரி. திருக்குறள் எடுத்திங்கன்னா 1.25 வரி. சாமி இல்லைன்னு சொன்னவனும் நாத்திகனும் ஆத்திகனும் பகுத்தறிவாளனும் திருவள்ளுவருக்கு ஒரு லேபிள் குத்துனாங்க, தெய்வீக புலவர்கள். என் புலவர்னு சொல்றது. அவர் 1.25 அடியே ஃபார்ம் பண்ணார். 1.25 அடிக்கு என்ன பொருள்னு கேட்டிங்கன்னா, முதல் அடி உலகத்தோட புறச்செயல், அதுதான் பகவத்கீதை கூட. 2வது அடி மனிதனோட அகச்செயல், உள்ளுணர்வுன்னு பேர். 1.25 அடியில் முடிச்சுட்டாங்க. ஏன்னா அது கவனம் இருக்கும். உதாரணத்துக்கு பகவத்கீதையை தெரியாதவங்களுக்கு கூட சம்பவாமி யுகே யுகேன்னு ஒரு பாட்டு எல்லாருக்குமே தெரியும். அதை பார்த்தீங்கன்னா 1.25 வடியில் முடிச்சுட்டார் உலகத்தையே. இது ஏன் இப்போ சொல்ல வர்றோன்னு கேட்டிங்கன்னா, உட்கார்றது மனிதனுக்கு கடினம். உட்கார முடியாது. உட்காந்துட்டோன்னா தன்னை பற்றி சிந்திக்கக்கூடிய செயல் வரும் அப்படின்றத சொல்றாரு.
இதுல எதுல சொல்றாருன்னு கேட்டா 10வது யோகமான விபூதி யோகத்துல சொல்றார். இந்த விபூதி யோகம் அப்படிங்கிறதுக்கு சுருக்கமான பொருள் என்னன்னு கேட்டா, விபூதி திருமஞ்சனம் மனிதனோட குணம். அதுல அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று சொல்றார். அர்ச்சனை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டாக்கா, ஒரு மனுஷன் சொல்ல இன்னொரு மனிதன் கேட்க. விளக்கம் தெரியலன்னாக்கா கோயிலுக்கு போறோம், நம்ம பேரை சொல்றோம், நம்ம பேரை வாங்கிட்டு அந்த ஐயர் தெய்வத்துக்கிட்ட அதனோட பேரையே சொல்லிட்டு வருவார். அதுக்கு பேர் அர்ச்சனா. சொல்றவனுக்கு பலன் கம்மி, கேட்கிறவனுக்கு பலன் ஜாஸ்தி. நம்ம போய் அர்ச்சனை பண்ண முடியுமா? நான் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன், 108 வரி சொல்லணும், எவ்வளவு வேகமா சொல்றாரேன்னு பார்த்தா 18 எழுத்து தான் சொன்னார். அந்த அம்மனம் 18க்கு தான் அருள் கொடுக்குது. ஏன்னா அதை கூட அப்படியே மாற்றிட்டான் புரோகிதன். எதை? அந்த தெய்வத்தை கூட 18 சொன்னாதே என்ன பண்ணுது? அது ஒரு வழிக்கு தீர்மானம் ஆயிடுது, இவன் 18 தான் சொல்லுவான் ஆக்கும்னு. யாரு? ஆமா. என்ன 108 ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல முடியாது பாருங்க. எல்லாம் சாயந்தரம் ஒளியும் 7 மணிக்கு போகணும். ஐயர் கூட ஒளியும் 7 மணிக்கு போயிடுவார். வெள்ளிக்கிழமையானாக்கா துர்கை தான் தனியாக இருக்கும், மீதியெல்லாம் அதுவே படிச்சுக்கும். இப்படி சொல்றது கேட்கறதுங்கிறது பொருள். அதுக்கு தான் பேர் அர்ச்சனை அப்படிங்கிறத விபூதி யோகமான 10வது யோகத்தில் சொன்னார். யாருக்கு பலன் அதிகம்? கேட்கிறவனுக்கு தான் பலன் அதிகம். அதனாலதான் பகவத்கீதையை தான் தாழ்ந்து அர்ஜுனனுக்கு சொன்னது. இப்ப யாருக்கு பலன் அதிகம்? கேட்டவனுக்கு, பகவானுக்கு அல்ல. கேட்கணும்னா உக்காரணும். உக்காருவானா மனுஷன்? இந்த முதுகுல என்னமோ ஊறுற மாதிரி இல்லை, அப்படி கையை விட்டு நோண்டுவானாக்கும். மனுஷன் என்ன சொல்லிச்சு? முதுகுல ஊர்னதா சொல்லிச்சு. அவன் அந்த மாதிரி கையை விட்டு நோண்டிகிட்டே இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற சம்சாரம் அன்பா கூப்பிட்டு, ஏங்க இங்க வந்து 2 மணி நேரம் ஆகல? ஆமா. கேசம் முன்னீங்களா? கேசம் மூடுறது யார் வேலை? சம்சாரத்து வேலை. அதெல்லாம் நம்ம தைரியமா சொல்ல முடியாது, சொன்ன அடி. இப்ப முதுகுல ஊரில் எடுத்தது போய் மனம் எங்க போய் நின்னுது? கேஸில் போய் நின்னுது. டேய், நீ எந்த கேசரியை கேட்குற? எனக்கு என்னமோ வயிறு கடம்படான்னுது. நான் அந்த கேஸ் சொல்லிங்க, எல்பிஜி கேஸ் மூடிட்டேனுங்க. இப்போ மனம் தடுமாறி போச்சு. அப்போ கேட்குறவன் நிலை நேராக இருக்கணும். கேட்குறவன் உட்காரணும். உட்காரணும்னா எப்படி உட்கார முடியும்? 15 மணி நேரம் ஒரு நாளைக்கு இருக்கிற போது நம்ம ஒரு 8 மணி நேரம் தொடர்ந்து உட்கார முடியாது, ஒரு 2 மணி நேரம் தொடர்ந்து உட்கார்ந்தா முடியாது. உட்கார்றதுக்கு ஒரு பிராக்டிஸ் உண்டு. அதுக்கு பேரு தான் விபூதி யோகத்தில் சொல்றாரு தபஸ். என்னன்னு சொல்றாரு? தபஸ். இந்த பழக்கம் பாருங்க, பெரியவங்க சின்ன குழந்தைக்கு கற்றுக் கொடுப்பாங்க, அது அடங்கவே அடங்காது. அடங்காம ரொம்ப மக்காரு பண்ணும். எது? குழந்தை. அம்மா சமையல் ரூம்ல தாளிக்கும் போது கிட்ட போய் முந்தானியை பிடிச்சி இழுக்கும். அம்மாவுக்கு எது மேல கவனம்? குழந்தை மேல கவனம். அம்மாவுக்கு எது மேல கவனம்னு கேட்டா குழந்தை மேல கவனம். காரணம் என்னன்னு கேட்டா, தாளிக்கக்கூடிய பொருளோ எண்ணெயோ குழந்தை மேல படும்னு சொல்லி சொல்லி பாப்பா. கேட்கவே கேட்காது குழந்தை. உடனே ஒரு தட்டு தட்டி மூலையை பார்த்து உட்கார வச்சு, அசையக்கூடாது. அசைஞ்சா பூச்சாண்டி வர்றான், பூச்சி கொடுத்துருவேன். அந்த நேரம் பார்த்து அப்பா வருவார். குழந்தை, அம்மா பூச்சாண்டி வருது. யாரை பார்த்து? அப்பாவை பார்த்து. அப்பா பூச்சாண்டின்னு யார் கற்றுக் கொடுத்தது? அம்மா தான் கற்றுக் கொடுத்தது. குழந்தை மனப்பாடமா அப்பாவை பார்த்தவொடனே பூச்சாண்டின்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கிற குழந்தை இருந்தா சோர் திருடன்.
அசையக்கூடாது இந்த இடத்த விட்டு. அது என்ன பண்ணும், கையை காலை கட்டி வச்சா கூட அப்படியே கொஞ்சம் முன்னால் நவுது வரும். இந்த தாளிக்கிற வேகத்தில் அம்மாவுக்கு கோவம் வந்த உடனே என்ன பண்ணோம், 2 சட்டி அசைவியா கையவை வாயில. அது மூச்சு அடைச்சிக்கிட்டு உக்காந்துருக்கும். அசையக்கூடாது, 2 கையும் கட்டு. அப்படின்னா என்ன பொருள், இதை விட டபுள் மடங்கு அமக்கலாம் மண்ணா அவுத்து விட்ட உடனேன்னு பொருள். அதை உட்கார வச்ச உடனே சமையல் எல்லாம் பண்ணிட்டு தாய் கண்ணீர் கொட்டிக்கிட்டே, ஐயோ குழந்தைய அடிச்சு விட்டோமே அப்படின்னு நினைச்ச உடனே குழந்தை எகிரி தலையில வந்து உக்காந்துக்கும். அந்த கண்டிப்புன்னு ஒண்ணு இருந்தா தான் குழந்தை கூட உட்காரு. இப்ப பெரியவங்களை உட்கார சொன்ன உட்காருவாங்களா? ஏங்க அதெல்லாம் போட்டோம், அந்த கேஸ் என்னங்க ஆச்சு? நீங்க போய் பார்த்துட்டே வந்துடுங்க வீட்டுக்கு. உடனே அவர் சொல்லுவார், இந்த மாதிரி சம்சாரத்தோட எங்கேயுமே வெளியே போகக்கூடாது. ஏன்னா உட்காந்து தான் கேட்கணும். உட்காரணும்னா எப்படின்னு கேட்டால், அந்த குழந்தை உதாரணம் சொல்லணும் இல்லை, அந்த மாதிரி ஒரு கட்டுமானம் வரணும். கட்டுமானம் வர்றதுக்கு தான் பேரு தபஸ். என்னங்க நாங்கள் ஆஃபீஸுக்கு போய் கூட தபஸ் பண்ண முடியுமான்னு கேட்கலாம். இங்கே வர்றவர் யாரோ ஒருத்தர் பாடினாராமே, ஆஃபீஸரை பார்த்து பாடினாராம், போனால் போகட்டும் போடான்னு. அவர் சீட்டை கையில் குடிச்சு கிழிச்சு கொடுத்துட்டார். அவங்க ஆஃபீஸில் ஏதோ நஷ்டம் போல் இருக்குது. தொழிலாளி என்ன பண்ணணும், முன்னாவது மூஞ்சி வச்சுன்னு இருக்கணும், இல்லை சந்தோஷத்தை உள்ளேயாவது வச்சுக்கிட்டு இருக்கணும். அவர் ரூமை திறந்துட்டு போய் ஏசி ரூமை போனால் போகட்டும் போடான்னாராம். அவர் உடனே சீட்டை கழிச்சு கையில் கொடுத்தார். ஏங்க சீட்டை கழிச்சு கையில் கொடுத்தாங்க? நான் இந்த மாதிரி பாடினங்க, அவரை நம்ம வரவேற்க முடியுமா? இப்படி நிற்காத மனம், இதை நிற்க வைக்கிறது தான் தபஸ். நம்ம ஆஃபீஸில் போய் தபஸ் பண்ண முடியாது. தபஸுங்கிறது அசையாமல் உட்காந்துருக்கிறதுன்னு பொருள். அசையாமல் எப்படி உட்காந்துருக்க முடியும்? இப்போ ஒரு பாட்டு கேட்குறீங்க, என்னென்னமோ பாட்டெல்லாம் வந்திருக்குதுங்க. எதுலேயே ஊடு கட்டி என்னென்னமோ ஜாக்கெட்டு போட்டு என்னென்னமோ பாட்டு. அவங்களையே அவங்க மறந்து நீதான் சொன்னா மரியாதை இல்லாத சொல்லி இல்லைங்க, நீங்கன்னு சொல்லணும். அந்த பாட்டு கேட்ட உடனே மனசு என்ன பண்ணுதுன்னா கை தாளம் போடும். அதே அப்பா முடவல் போய் பாருங்க, அது என்னது இது படிக்கிற காலத்தில் வந்த மாதிரி ரொம்ப தொந்தரவாக இருக்குது. அப்போ மனம் ஒரு இடத்துல அடங்கனமானாக்கா தபஸ் பண்ணணும். தபஸ் எதை வச்சு பண்றதுன்னா 5 பூதங்களை வச்சு பண்றது. 5 பூதங்கள் என்னென்னு கேட்டா, கண்ணு, காது, மூக்கு, வாய், மலை ஜல சுத்தி கூட சேர்த்துருக்கிறாங்க. மலை ஜல சுத்தி எங்கேயாவது அர்ஜென்ட்டா போகணும்னு நினைச்சுட்டு இருப்பான். இந்த சம்சாரம் லேசில் வராது. என்னங்க பண்றீங்கன்னு கேட்டா, இப்பதாங்க ஷாம்பு போட்டுன்னு இருக்கிறேன், இன்னாடியே டைம் ஆச்சு, இப்பதாங்க சீவிக்கிட்டு இருக்கிறேன். இது ஏதாவது ஒன்று குறையா சொல்லிக்கிட்டே வரும். என்னங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க? இப்பதாங்க சேலை கட்டிக்கிட்டு இருக்கிறேன். இன்னாடி பண்ணிட்டு இருக்கிறேன், இப்பதாங்க செருப்பு போடணும். இப்படி ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டே வந்து இந்த ஆள் பொறுக்க முடியாது. என்ன தாண்டி பண்றேன், இருங்க இதுக்கு போயிட்டு வரேன்னு ஓடும். இவ்வளவு கேள்வி கேட்டுக்கிட்டு வந்தவர் இவர் யோசனை பண்ணுவார். அது வந்த உடனே நம்மளும் போயிட்டு வந்துட்டா என்ன, ஒரு 5 மணி நேரம் டிராவல் போகணும், நம்மளும் போயிட்டு வந்துடும். அது போயிட்டு வெளியில வந்த உடனே இவரை பார்த்த உடனே, ஏங்க கொஞ்சம் நில்லுங்க, நம்ம என்ன ரிசர்வேஷன் தானே, நான் 2க்கும் போயிட்டு வந்துடுறேன்னு போகும். அதுல கூட மனம் பதிவு. அதனாலதான் பஞ்சபூதங்கள் அத்தையும் சேர்த்தாங்க. பஞ்சபூதங்கள் எதையும் சேர்த்துட்டாங்க. மலை ஜல சுத்திகரிப்பு கூட 5 பூதங்களையும் அதுல சேர்த்துட்டாங்க. அதை வச்சுதான் ஒழுங்குத்துக்கு கொண்டு வரணும்.
இது ஒழுங்கத்துக்கு கொண்டு வரணும்னு கேட்டா, இதை ஒழுக்கத்துக்கு கொண்டு வரணும்னு கேட்டா அதுக்கு பெரிய ஆயுதம் இது மனசுதான். சும்மாவே பனியனுக்குள்ள கைய விட்டுனார், ஒண்ணுமே இல்லை, மனசு சொல்லினது. அப்படி சம்சாரத்தை ஸ்டைலா பார்த்த உடனே அது ஒரு குண்டு போட்டுது. என்னன்னுங்க கேஷம் முன்னீங்களா இல்லையா? இதுக்கு ஆதாரம் எதுன்னு கேட்டா மனம். இந்த மனதை வச்சுதான் 5 பூதங்களை ரெடி பண்ணணும். இந்த மனசை வச்சு 5 பூதங்களை ரெடி பண்றதுக்கு பேர் தான் தபஸ். இப்ப காலையில இருந்து உக்காந்து இருக்கிறீங்க, யாரை பார்த்தாலும் ஜுரம் அடிச்ச மாதிரி இருக்கு. ஏன்னா போகணுங்கிற நினைவுலயே மனம் இருந்தது. எதுல இருந்தது? போகணுங்கிற நினைவுல ஒரு பாகம் மனம் இருந்தது. இன்னும் வரலையா அவரு? மூஞ்ச பச்சா எங்க போய் தூங்குதோ, பீடை செனியன் அதெல்லாம் இதுல வரும். இப்படி மனம் 2 பாகமா பிரிஞ்சதுனால கேட்காது. மனம் பஞ்சபூதங்களோட எப்ப ஒத்துட்டு போகுதுன்னா எல்லாருக்கும் மரணம் அப்படிங்கிறத மனம் தழுவுற காலத்துல மட்டுமே பஞ்சபூதங்கள் அதோட ஒன்றி போறதுதான் மரணம். அப்பதான் ஒன்றி போகும். அப்பேற்பட்ட பஞ்சபூதங்களை நம்ம உக்காந்து நிலைநிறுத்தி கொண்டு வர்றதுக்கு பேரு தபஸ். இப்ப இவரே கண்ணை மூடின்னு உக்காந்து இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, பக்கத்துல இருக்கிறவன் சும்மா இருக்க மாட்டான். இவர் ஒரு சாமியார் ஆயிட்டார். அவரு தூங்கிற மாதிரி கூட உக்காந்துட்டு இருப்பாரு, கையெல்லாம் அப்படி வச்சுக்கிட்டு. கண்ணு எங்க போகுது? தூக்கத்துக்கு போகுது. மனம் தூக்கத்துக்கு போக சொல்லு. நிறைய நேரம் உட்காந்து பழகினா தான் தபஸ் பண்ண முடியும். இதுல நிறைய நேரம் உட்காராதவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா ஆம்பளைங்க தான். இந்த ஆம்பளைங்களை உட்கார வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறது இருக்கும், புகை போக்கும், அப்புறம் இந்த மூக்கு வழியா என்னமோ பொடி போடுறாங்களா, அது ஒன்று இருக்குது. இப்படி பல வகையான செயல்திறனில் இருக்கிறவங்க தான் ஆண்கள். பெண்கள் அப்படி கிடையாது. உக்காந்ததுல இருந்தே வீட்டுக்கு போய் என்ன பண்ணலாம், யாரை கவுக்கலாம். காலையில பர்சில் இருந்து துட்டு எடுத்துமே, அது எங்கேயோ கவனம் இல்லாத வச்சுட்டோம். அது எந்த புடவையில இருந்து வச்சிருக்கிறோன்னு தெரியல. நீங்க விபூதி யோகம் ஒன்னும் எடுபடாது. மனம் எங்க இருக்குது? ஆரஞ்சு கலர் புடவையில வச்சுமா, பச்சை கலர் புடவையில வச்சுமா, பர்சலியா வச்சுட்டு வந்துட்டுமா, நம்ம தான் எடுத்து வச்சிருக்கிறோம். அடுத்தது ஒரு பெரிய அதிர்ச்சி, அதை வீட்டுக்கார் பார்த்துட்டாருன்னா இப்படி மனம் நிற்காத நிலையில் இருக்கும். இத பஞ்சபோதங்களை சுதீகரப்படுத்துறது தான் தபஸ். இப்ப அதுல நாக்கு எடுத்துப்போம். தபஸ்ல முதல் பாட்டியது நாக்கு. பொல்லாத சமாச்சாரம் இந்த நாக்கு. யார் வீட்லயோ யாரோ போயிருப்பாங்க, இவன் ஓடி போனதை அதுக்கு ஒரு பேர் வச்சு, அதுக்கு ஒரு ஆம்பளை பேரையும் வச்சு, அதுக்கு பின்னல் எல்லாம் போட்டு, ஜவுரி முடியே வச்சு, பூவை வச்சுடுவாங்க. பக்கத்தில் ஒரு அம்மா வந்தா, இந்த பூ நல்லா இல்லைங்க, ரோஸ் கலர் தான், சைடாக வைக்கணும்னு வச்சுடுவாங்க. அது 2 நாள் பொறுத்து கல்யாணம் பண்ணின்னு வந்து நிற்கும். இப்படி இந்த நாக்கு தான் முதல். ஏன்னா தபஸ்ங்கிற நிலையை பார்த்துக்கிறதும் சுவைக்கிறதும் உடல்னா கூட கட்டுமானத்துக்கு முதல்ல எது கொண்டாடணும்? நாக்கு. இப்ப உதாரணத்துக்கு நாக்கை பத்தி சொல்லணும். டாக்டர் கிட்ட போறீங்க, நீங்க என்னங்க உடம்புன்னு அவர் கேட்பார். என்னங்க ஒரு வாரமா எது துண்ணாலும் கசக்குது. யார் சொல்றது? பேஷண்ட் சொல்லுவாரு டாக்டர் கிட்ட. அவர் உடனே நீட்டு நாக்க, இவன் 20 நாள் ஆயிருக்கும் பல்லு தொலிக்கிய, இந்த பக்கம் காரே அந்த பக்கம் காரே, நாக்க நீட்டுவாங்க. இல்லையா 2 நாளா பேதி ஆச்சா? ஆமாங்க. முந்தானத்தை என்ன சாப்பிட்டேன்? ஒன்றும் இல்லைங்க. சரியா சொல்லுப்பா, 2 நாளா ஆச்சுங்க சாப்பிட்டு, ஒரு வாரமா கசக்குதுங்க.
இந்த சம்சாரம் பக்கத்தில் இருக்கிறது சும்மா இருக்காது. அவர் முந்தா நேற்று தாங்க எங்கேயோ ஃபங்க்ஷனுக்கு போனாராம், அது கோழிக்கறி போட்டாங்களாம், அது துருட்டு வந்ததுலேருந்து தான். இந்த சம்சாரம் சும்மா இல்லையோ உட்காந்துனுங்களாம். அந்த ஆள் கோழிக்கறி துருட்டு வந்தாங்க. இந்த மாதிரி வீட்டில் ஒரே ரவலை. இப்போ நாக்கு எதாவது சுவைச்சது கோழிக்கறி. எவ்வளோ கரெக்டாக சொல்கிறாங்க பாருங்க. சீடனெல்லாம் அப்படி இல்லை இருக்கணும், கோழிக்கறி சீடன். அதே டாக்டர் சொல்றார், ஒரு வியாதிக்கு ஒரு பேரை வச்சு ஏதோ ஏதாவது ஒரு பேரை வைக்கணுமில்ல, அதுக்கு ஒரு பேரை வச்சு இந்த மாதிரி வியாதி உனக்கு வந்திருக்குது. அப்போ பாருங்க, டக்குன்னு மனசு கொஞ்சம் பயப்படும். அதுக்கு அடிப்படையாக இருந்தது என்ன? நாக்கு. நீ எங்க வேணாலும் போ, கோழிக்கறி இனிமேல் சொல்லக்கூடாது. அப்படியா? சந்தோஷமா வெளியில் வந்து நான் இனிமேல் கோழிக்கறியை சொல்ல மாட்டேன்டி. ஏங்க, அந்த குடிக்கிற பழக்கத்தை கொஞ்சம் நிறுத்திடுறேன். டாக்டர் குடிக்க வேணான்னு சொன்னாரா? கோழிக்கறி தான் சொன்ன வேணான்னாரு. இது எது சம்மந்தப்பட்டதுன்னா நாக்க சம்மந்தப்பட்டது. இல்லைங்க, கோழிக்கறியும் குடிக்கிற சமாச்சாரம்னு சொல்றீங்களேன்னு நீங்க கேட்டீங்க. இதனோட காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திடீர்னு அவர் ஒரு கால நேரத்தில் நல்லவர் ஆயிடுறார். நல்லவர் ஆகி இந்த நான் வெஜிடேரியன்லேருந்து விட்டு வெஜிடேரியனுக்கு வந்துடுறாரு. எதுக்கு வந்துட்டாரு? அசைவத்திலிருந்து சைவத்துக்கு வந்துடுறார். இந்த ஆனாவை எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டம். ஏன்னா முதல் எழுத்து ஆனா, அகர முதல் எழுத்து இல்லாம ஆனாதான். அசைவத்தில் எடுத்துங்க அதான். ஏங்க, தீயா குழம்பு தோணு எத்தனை வருஷங்க ஆகுது? அப்படியே போய் ஒரு காரப்பொடி மீன் பிடிச்சிடுவாமா, அந்த மரும 8 நாள் பிடிச்சின்னு வந்துடும் மொத்தம். குளம் நுழணும்னு. இல்லைங்க, நான் இப்போ வந்து சுத்த சைவம் ஆயிட்டேங்க. எதில் இருந்துங்க? இப்போதாங்க ஒரு 25 வருஷமா சைவம் ஆயிட்டேன். அப்படியே ரோடு மேலே போயிட்டே இருக்கும்போது ஒரு வீட்டில் அசைவம் செய்கிற கூடிய வாசனை வரும். அது முதல்ல மூக்கு வழியா சுவாசிப்பார். மூக்கு வழியா சுவாசிச்ச உடனே இந்த சுவை இப்படி இருக்கும்ன்றத நாக்கு உணரும். சாப்பிட்றதுக்கே விட்டுட்டாரு. யார் வீட்லேயோ சமையல் பண்ணாங்க. இந்த அசைவத்திலிருந்து சைவமா மாறுறதுக்கே முடியல. பஞ்சபூதங்கள்ல எதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியதா இருக்குது? நாக்கு. இதுக்கு மட்டும் பல்லு நடுவில் இல்லைன்னா என்ன எய்திய நேரா பாரிஸ்க்கு போயிட்டு வந்துடும். பக்கத்து வீட்டுக்குள்ள ஜன்னல் எல்லாம் உடச்சிட்டு உள்ள போயிட்டு வந்துடும். இந்த பக்கம் போகணுமா, கப்புன்னு ஒரு ஓட்டையை போட்டு செவுத்து உள்ளே போயிட்டு வந்துடும் நாக்கு. அதனால முதல் கட்டுமானத்துக்கு கொண்டு வர வேண்டியது எது? நாக்கு. அப்படியே நேரடியாக கொண்டாந்தீங்கன்னாக்கா ஆகார ஒழுக்கம். என்ன ஒழுக்கம்? ஆகார ஒழுக்கம். என்னங்க ரொம்ப மோசமா சொல்றீங்க, ஆகார ஒழுக்கம்னா என்னங்கன்னு கேட்பீங்க. ஒரு பிராமண புள்ளியும் ஒரு முதலியார் வீட்டு புள்ளியுமோ இல்லை அடுத்த ஜாதி புள்ளியோ அப்படி சொன்னா கூட ஜாதி தகராறு வந்துடும். சைவமும் அசைவமும் சேர்ந்து பள்ளிக்கூடத்துக்கு போகுது. இந்த சைவம் பாருங்க, ஒரு டிஃபின் பாக்ஸில் ரொம்ப சின்ன டிஃபினாக இருக்கும். இந்த மோருஞ்சாதம்னு சொல்லுவாங்க. அது சும்மா தண்ணி வெள்ளையாக இருக்கும் மோர், அவ்வளோதான். அது நுழன்னு புளிச்சு போனால் நாத்தம் அடிக்கும். இந்த பிராமணனை கேட்டால் என்னங்க மோருஞ்சாதம் சாப்பிட்டேன் சொல்கிறது தான் நல்லா இருக்கான். அந்த வீட்டுக்குள்ளே போனால் ஒரே கப்பாவே இருக்கும். ஏன்னா மோர் புளிக்கும். இன்னொரு பையனுக்கு ஆத்தா சாப்பாடு அனுப்பா. ஒரு கேரையில் சாப்பாடு, மேலே ஒரு வறுவலான ஐட்டம், அதுக்கு மேலே இந்த எக்கு அந்த மாதிரி ஐட்டம், அதிலே தொக்குக்கெல்லாம் பண்ணி ஒரு ஃப்ரை பண்ண ஐட்டம். இத்தனையெல்லாம் சாப்பிட்டு பையனுக்கு சிரிக்காத போகுதுன்றதுனால மேலே ஒரு ரசம் ஐட்டம். 2 குழந்தையும் ஒரே பள்ளிக்கூடத்தில் படிக்கும். இந்த குழந்தை பாருங்க மார்க்க, ஐயர் அப்படித்தாங்க படிப்பான். ஏன்? சாப்பிடக்கூடிய விஷயம். சரி, மனுஷன்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிங்கம் புலி எல்லாம் பாருங்க சாப்பிட்றது என்ன? ஆமாம். அதை கூண்டில் போட்டால் கூட ஒரு இடமா நிற்காது.
சுற்றி சுற்றி வந்து சத்தம் கொடுக்கும். எல்லா மிருகத்தோட ரொம்ப பெருசு ஆனை. ஆனை பார்த்துருக்கீங்களா? ஆமாம், குழந்தை பிறந்தா கட்டுறமே அந்த ஆனை இல்லை. 4 காலு, 1 வால், 2 காது, 1 தலை இருக்குமே தும்பிக்கையோட, அந்த ஆனை. அதை பாருங்க, இலைய தழையா கொடுக்குறீங்க, என்ன பண்றது? மதம் பிடிக்கிறதுக்கு முன்ன வரைக்கும் அடங்கி இருக்கும். உணவு வகையாலே மனம் கட்டுப்பாடாகும் அப்படிங்கிறது ஒரு பொருள். அப்பதான் உட்கார முடியும் அப்படிங்கிறது பொருள். இந்த உட்கார்ற நிலைக்கு என்ன பொருள்? தபஸ். இது எந்த யோகத்துல சொல்லப்படுறதுன்னா, பகவத்கீதையில 10வது யோகத்துல விபூதிங்கிற யோகத்துக்கு உண்டான தலையங்கத்துல தபஸ் அப்படிங்கிறது சொல்றார். யாருக்கு சொல்றாருன்னு கேட்டா, அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் சொல்றார். ஏன் சொல்றாருன்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. அப்பதான் வில்லம்பு தொடுக்க முடியும். மனசை ஒரு இடத்துல நிறுத்து. போர்க்களம் அப்படிங்கறத நம்ம உடம்பா வச்சுப்போம். அதுல சண்டை பண்ணக்கூடிய சமாச்சாரம் தான் மூளை. அதோட நிகழ்ச்சிகள் பதிவு தான் எண்ணம், தாட்ஸா, நினைவு. இந்த ஆற்றலை மிகப்படுத்தணும் அப்படின்னாக்கா முதல்ல உட்கார்ற நிலைக்கு உடம்ப கொண்டாடணும். உட்கார்றதுனால தெய்வம் தெரியுதோ இல்லையோ, தெய்வத்தோட நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, ஆயுசு கூடுறது. ஆயுசு குறைஞ்சா கூட பரவாயில்ல, ஆபீஸுக்கு போய் லஞ்சம் வாங்கி ஆகணும். இப்படி மனிதன் உடர்ந்து உக்காந்துட்டான்னு வச்சுக்கோங்க. உக்காந்து பழகலான்னா அதுக்கு ஒரு பெரிய டோல்கேட் இருக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, உக்காந்தவொடனே அப்படியே ஆடுவான். ஒரு தூக்கம். என்னங்க பழகிறீங்கன்னு கேட்டா, உக்காந்து பழகிறேன்னு சொல்றான். ஆனா பழக்கம் எதோட வந்தது? தூக்கத்தோட வந்தது. அதனால தூங்காம இருந்துதான் உட்கார பழகிக்கணும். உட்கார்றது இப்படி உட்காரப்படாது, முதுகு தோண்டு வளைஞ்சி நேரா நிமிந்து உட்காரணும். அதனால்தான் பாருங்க, இந்துக்கள் சாப்பிட்றது கூட தரையில் தான் வச்சிருக்கிறாங்க. இலைய போட்டு 4 வகையான பதார்த்தத்தோட தலை குனிஞ்சி சாப்பிட்ற மாதிரி வச்சிருக்கிறாங்க. ஹிந்துல்லா ரொம்ப அற்புதமான அல்லா. அதுக்கு மேலே ஆங்கிலேயர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இங்கிலீஷ்காரன் சாப்பிட்ற இடத்துக்கு கீழே மார்பு வர்ற இடத்துல ஸ்டூலை போட்டுட்டான். நாற்காலி மேஜை எங்க வந்து நிக்குது? ஆமா, இடுப்போட அளவு 2 அடி. அதுக்கு மேல போனீங்கன்னா 1 அடி 3 அடி. கரெக்டா குனிய நிமிர உக்காந்து பழகணுங்கிறதுனால தரையில உக்காந்து நம்ம சாப்பிட்றோம். உக்காந்து பழகிறதுக்கே இவ்வளவு பிரச்சனை. சரி, அப்படி உக்காந்து பழகனா என்ன வருது? தூக்கம் வர்றாமோ மாதிரி மனம் சொல்லும். அப்படியே உக்காந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு காலை முதல்ல நீட்டி விட்டு பார்ப்பேன், கொஞ்சம் சுகமா இருக்குது. 2 காலையும் நீட்டுவோமே, ஆஹா என்ன அற்புதம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி இடது கையை கீழே ஊனி அப்படியே ஒரு பரதநாட்டியம் மாதிரி தூக்கம் தன்னால வரும். ஆஹா என்னமா இருக்குது. அந்த இடது கையை இன்னும் கொஞ்சம் வளைச்சி தலைக்கு வச்சுப்பாங்க. என்னமா இருக்குது. அதுக்கப்புறம் இடது கையை நீட்டாவே படுத்துருவார். உட்காந்து பழகினவர் என்ன ஆறாரு, படுக்கவே ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன யாரு படுத்துட்டுதா? அது ஒண்ணும் இல்லைங்க, சத்த சாஞ்சனுங்க. இவன் ஒருட்ட குரட்டைய பக்கத்து வீட்டுல இருந்து ஒருத்தன் வருவான், இல்ல பக்கத்து ரூம்ல இருந்து வந்து, இல்லைங்க உட்காந்து பழக்கிறேன். நான் உட்காந்துட்டு தாங்க இருந்தேன். உட்காந்தவர் என்ன ஆனாரு, படுத்துட்டாரு, போயிட்டாரு. எவ்வளவு மோசமா பீட்டாருன்னு சொல்றான். அவன் தீர்மானம் பண்ணிட்டான் போலுது, உட்காந்தா இந்த கீதிதான். ஆக உட்கார்றதுக்கு முதல் நிலை பேர் என்ன? தபஸ். நம்ம தபஸே பண்ண வேண்டாம். உட்கார்றதையாவது நிமிந்து நேரா உட்காரணும்னு நினைக்கணும். அப்படி உட்கார்ந்துட்டோம்னாக்கா சொல்லக்கூடிய நல்ல வார்த்தைகள் காது வழியா போய்
முதுகு தண்டு நேராக இருந்தால் குண்டலிங்கிற மகாசக்தியை கலப்பி முதுகு வழியாக மூளைக்கு எடுத்துட்டு வந்து காட்சிகள் கிடைக்க ஆரம்பிக்கும். சொப்பனத்துக்கும் இதுக்கும் என்டையரே டிஃபரெண்ட். என்னங்க எப்போ படுத்தாலும் யாரோ ஒரு பொம்பளை வந்து பல்லும் கில்லுமா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி நிலை வர்றதுக்கே ஒரு காரணம் நேராக உக்காடுறது இல்லைன்னு பொருள். அப்போ உக்காடுறதுலேயே தபஸ்ல முதல் அடின்னு பொருள். என் கூட இந்த அம்மா பஸ்ஸில் வந்தது, ஒரு 4 இட்லி ஒரு வடை போட்டது, போட்ட உடனே பஸ்ஸில் சாயை போட்டு புர்ருன்னாரு. அவ்வளோதான் இது. ஒரு 4 ஆட்டம் ஆடி அப்போ கூட ஸ்டடி ஆகிக்குது. இடியும் வாங்குவேன், கொரட்டியும் விடுவேன். இதுக்கு பக்கத்தில் ஒரு அற்புதமான அழகி வந்து உக்காந்துது. 4 பள்ளி இப்படி வெளியில் இருக்குது. இவ்வளோ பெரிய கண்ணாடி. இன்னும் கல்யாணம் ஆகல, ஒரு 45 வயசு இருக்கும். அது பவுடர் ஊருன்னு போட்டுக்கணும். நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வந்தேன். இந்த ப்ளவுஸுக்கும் ஷேரிக்கும் மேட்ச் இல்லை. இட்ட போய் எங்கள் வீட்டு காட்சி கட்ட சொல்லிவிடுவேனா நான். இப்படி உக்கார பழகிறதுக்கு ஒரு ஆயுள் பரியந்தம் பத்தலை. தபஸ்ல முதல் நிலை என்ன? உட்கார்ந்து பழகிறது தான் முதல் நிலை. உட்கார்றதுனால என்ன பலன்? முதுகு தண்டு நிமிர்ந்து நிற்கிறது. அதனாலே ரொம்ப காலம் பண்ணக்கூடிய ஒரு அபியாசம் குண்டலினி சக்தி எழும்புறதுக்கு நிலையாகுது. சரி, நம்ம அந்த அளவுக்கு மேலே போக வேண்டாம். தபஸ்ல 2வது நிலை காது சுதீகரம் ஆகுது. என்னது? இங்கே ஒரு குழந்தை வரும், சுத்தமாக காதே கேட்காது. நான் என்னான்னு கேட்டேன், அதுக்கு அது கோச்சுக்குச்சு. 1 வருஷம் பொறுத்து எனக்கு காது கேட்காதுன்னு சொல்லிச்சு. அது முதல்ல சொல்றதுக்கு என்ன? காது கேட்காதவங்க எப்படி உட்காரணும்? நிமிர்ந்து உட்காரணுங்க. எம்மூஞ்சி எப்படி பார்த்தா? காது கேட்காதவா எப்படி உட்காரணும்? நிமிர்ந்து உட்காரணும். இந்த வலிப்பெல்லாம் வருது பாருங்க, அதுக்கெல்லாம் மெடிசினே கிடையாது. அதுக்கு ஒரு அற்புதமான மெடிசின் இருக்கு. தலையை கீழே வச்சு 2 காலை மேலே தூக்கிண்டு செங்குத்தா நின்னோம்னா ரத்த ஓட்டம் மூளைக்கு நல்லா போகும். அதுக்கு பேர் சிரசாசனம்னு பேர். அந்த மாதிரி பண்ணால் அந்த வலி போகும். அதாவது நீங்கள் என்னமோ ஜிம்மோ கம்மோ போகிறீங்களே, அங்கே என்ன உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க? அழகாயிடுறது எப்படின்னு கற்றுக் கொடுக்குறாங்க. 60 வயசானவன் ஆகும் முகம். இப்போ பாருங்க, இந்த வயசில் உங்களுக்கு ஏர் டை போட்டால் நல்லா இருக்கும். ஒரு 75 வயசில் ஏர் டை போட்டால் எப்படி இருக்கும்? உடம்பு காட்டி கொடுத்துறான். ஓல்டு மேன், தலையில் ஒன்றும் இல்லை. 70 வயசில் மறதி வந்துடுமோ இல்லையோ? இப்படி உட்கார முதல்ல பழகினா அந்த முதுகு தண்டு ரெடியானால் என்ன ஆயிடுறது? காதுக்கு கூட பவர் வருது. அதுக்கப்புறம் பாருங்க, அப்படியே கொஞ்ச நாள் உட்காந்துட்டு இருந்து இடது பாதம் உள்ள, வலது பாதம் மேலே மடி போட்டு உட்காருது. அதுக்கு பேர் பத்மாசனம். பத்மாசனம் ஆண் குறியானாலும் பெண் குறியானாலும் முதுகு தண்டுக்கு நேரா வந்து நிற்கிறது. அங்கதான் மகாசக்திங்கிறது இருக்கிறது. அப்ப என்ன ஆகிறது? நம்ம சொல்லக்கூடிய மந்திராபியாசங்களுக்கு அந்த ஓட்ட வழியா வெளியில வரும். முதுகு தண்டுல இருக்கிற நடுவு ஓட்டையில். முதுகு தண்டு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, அந்த சைக்கிளோட செயினை எடுத்துக்கோங்க. இல்லா போனா 8ஆம் நம்பரை எடுத்துக்கோங்க. 8 குறுக்கு வாட்டத்தில் எழுதுங்க. அதுக்கு மேலே ஒரு 8 எழுதுங்க. அதுக்கு மேலே ஒரு 8 எழுதுங்க. இந்த 8க்கு நடுவில் உள்ள கேப் சேருது பாருங்க. இந்த பக்கம் ஒரு 0, அந்த பக்கம் ஒரு 0 போட்டிங்கன்னா 8 ஆகிடும். அதை இணைக்கக்கூடிய சென்டர் பாயிண்ட்டுக்கு பேர் இடமுனா சக்தின்னு பேர். இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கிறதுக்கு இடமுனா, ஒன்று இடை, இன்னொன்று பிங்களைன்னு பேர். இடை பிங்களை சுக்தி ஆகுது. எப்போ சுக்தி ஆகுது?
உக்காந்தாவே சுக்தி ஆகுது. ஆனால்தான் இறைவன் நம்மளை உட்கார்ற மாதிரி 15 மணி நேரம் வச்சிருக்கிறான். நம்ம என்னென்னையோ ரகளை எல்லாம் பண்ணிடுறோம் இந்த 15 மணி நேரத்தில். இந்த பக்கத்து வீட்டில் ஒரு 10 நிமிஷம் ஒருத்தன் போனான்னா போதும், குடும்பமே கலைஞ்சு போகும். ஒரு ஆம்பளை போனான், பொம்பளை போனான், அவங்க காலியே பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு 50 வயசுக்கு மேலே போனான் ஏரியா விட்டே போயிடுவாங்க. ஒரு 65 வயசுக்கு மேலே பொம்மநாட்டி போனான் ஊரை விட்டே போயிடுவாங்க. அவ்வளவு பவர் பொம்மநாட்டி. இப்படி இந்த உட்கார்றதுக்கே இவ்வளவு பவர். அதனால இந்த விபூதி யோகம் அப்படிங்கிற 10வது யோகத்துல தபஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட சொல்றாங்க. இந்த தபஸ் அப்படிங்கிறதுக்கு முதல் நிலை என்ன? உட்கார்றது. அடுத்த நிலை பத்மாசனம். பத்மாசனத்துக்கு அடுத்த நிலை முதுகுத்தண்டு நேர் நிறுத்துதல். முதுகுத்தண்டுக்கு நேர் நிறுத்துறதுக்கு பஞ்சபூதங்களை ஒழுங்குபடுத்துதல் அப்படிங்கிறது பேர். அதனால இந்த தபஸ் அப்படிங்கிற சொல் பஞ்சபூதங்களை நம்ம ஸ்திரமான நிலைக்கு கொண்டு வர்றதுன்னு பொருள். இந்த பஞ்சபூதங்கள்ல வெளிப்புறத்துல ரொம்ப ஈர்ப்பு சக்தி உண்டு. பஞ்சபூதங்களுக்கு காதுக்கு, நாக்குக்கு, மூக்கு வாசனை மூலியமா, அடுத்து கண். இந்த கண்ணை எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்ணும் அழியக்கூடிய ஒரு பொருள். வெளியில் இருக்கிற பிரபஞ்சத்தில் பார்க்கக்கூடிய எல்லா பொருளும் அழியக்கூடிய பொருள். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயசுக்கு மேலே என்ன மாதிரி ஆளாக இருந்தாலும் கண்ணில் ஒரு மாறுதல், சிறு எழுத்து, பெரிய எழுத்து, தூரப்பார்வை, கெட்ட பார்வை இப்படிங்கிறது வருது. அதனால் அந்த கண்ணும் அழியக்கூடிய பொருள், பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் அழியக்கூடிய பொருள். அந்த அழியக்கூடிய பொருளை கண் மூலியமாக நுகர்ந்து மனது வழியாக போய் ஆசையை கிளறி விடுறது. அதனால் இந்த கட்டுமானம் அப்படிங்கிற கட்டுமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டுப்பாடை நில தவறி ஓட விடுறதே கண்ணு தான். என்ன, கண்ணால் தான் எல்லாம் பார்க்கும். உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு தெய்வீக சிலையை பார்க்கறதுக்கும் ஒரு அகோரமான சிலையை பார்க்கறதுக்கும் வேறுபாடு ஜாஸ்தி உண்டு. தெய்வீக சிலையை கண்ணில் பார்க்குற போது தெய்வீகம் அப்படிங்கிற பக்தி தெரியறதில்லை. அகோரமான அருவருப்பான சிலைகள் பார்க்குற போது கண் வழியாக அந்த பார்வையை செலுத்தி அந்த மாயை அப்படிங்கிற வெளிப்பிரபஞ்சத்தில் இருக்கிறத வாங்கி அந்த விகாரமான சிலைக்குள்ள இருக்கிற விகாரத்தை மனசு கிரகிக்கிறது. எதன் மூலியமா? கண் மூலியமா. இப்போ கண் பார்த்து தான் ஆகணும். நல்லதோ கெட்டதோ கண் பார்த்து தான் ஆகும், பார்த்தே தீரணும். கண் ரெட்டையானா கூட பார்க்குற பார்வை ஒத்த. ஒவ்வொரு கண்ணால் ஒவ்வொன்றை பார்த்தேன்னு சொல்ல முடியாது. காது ரெட்டையானா கூட கேட்கக்கூடிய வைப்ரேஷன் ஒவ்வொன்று தான். அதே மாதிரி மூக்குதுவாரம் 2 ஆனா கூட சுவாச விகிதங்கள் மாறினா கூட சுவாசம் ஒன்று தான். இப்படி கண் மூலியமாக பலவிதமான மாயையோட பொருள்களை தனக்குள்ள வாங்கி அழிகிறதையும், அழியக்கூடிய கண்ணும் அழியக்கூடிய பிரபஞ்சத்தையும் வாங்கி மனதை நிலத்தடமாற செய்கிறது இந்த கண். இந்த கண்ணை தபஸ் மூலியமாக கட்டுப்படுத்தலான்னு சொல்கிறாங்க. எப்படி கட்டுப்படுத்த முடியும்னு கேட்டால், தபஸ் அப்படிங்கிற போதே மேல்நிலை தபஸை பற்றி இப்போ நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மேல்நிலை தபஸ் அப்படிங்கிற போது எந்த நிலையில் வேணாலும் உட்காந்து செய்யலாம். மனம் உள்முகமாக திரும்பி போகும். எந்த நிலையில் வேணாலும் செய்யலாம். மேல்நிலை தபஸ்ங்கிறது எந்த நிலையில் வேணாலும் செய்யலாம். உதாரணத்துக்கு ஒரு பெரிய மகான ஒரு தபஸ் ஒரு பக்தன் பார்க்க போகிறான். தபஸ் தன்னோட சூழ்நிலையில் இருக்கிறார். இல்லாத ஒன்றை, நடக்காத ஒன்றை சொல்லிடுறாருன்னா பகவான் நடத்தி வைக்கிறார்.
உதாரணத்துக்கு அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமின்னு சொன்னாரோ இல்லையோ, நடத்த முடியாத ஒரு காரியம் நடந்தது. அந்த மாதிரி தபஸெல்லாம் உண்டு. அவள் கண் திறந்துண்டும் பண்ணுவாள், கண்ணை மூடிண்டும் பண்ணுவாள். ஆனால் சராசரி ஜனங்களுக்கு கண் வழியாகத்தான் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மாயை கிரகிச்சு மனசு கொண்டு போய் சேர்த்து மனசை தள்ளாட விட்டு கெடுக்கிறது இந்த கண். இந்த கண் அதனால தான் மூடிண்டு தியானம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ கூட மனம் அடங்காது. ஏன் மனம் அடங்காதுன்னா, ஏற்கனவே பல வருஷ காலமாக கண் வழியாக தான் மாயை இழுத்து 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 மனதுக்கு விட்டு பழக்கப்பட்டது. அப்போ மனக்கண்ணுன்னு ஒன்று இருக்கிறதா நீங்கள் சொல்லுவீங்க. கண்ணை மூடிண்டா கூட மனசால் அந்த திரையில் வர்ற நிகழ்ச்சிகளை யோசித்து பார்த்துக்கும். மனசுக்கு இருட்டு வெளிச்சம்லாம் தேவையே கிடையாது, கண்ணுக்கு தான் இருட்டு வெளிச்சம் தேவை. இப்படி இந்த கண் வழியாக தான் தடமாற்றம் ஏற்படுறது. அந்த கண்ணை சரி பண்ணக்கூடிய ஒரு மகாசக்தி தபசுக்கு உண்டு. கண்ணை ஸ்டடி பண்ணணும் முடியவே முடியாது. ஏன்னா மாயை சீக்கிரமாக உடலுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதே ஒரு கண்ணா. மனதுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டா அது இருள் ஒளி ரெண்டு இடத்துலையும் செயல்படுத்தும். எது? மனம். தபஸ் வழியாக கண்ணை சரி பண்ணிட்டோம்னா மனதுக்கு இருளே கிடையாது. மனதுக்கு இருள் நீங்கிற போது மனதுக்கு வெளிச்சம் வந்துட்டாக்கா கண்ணுக்கு இருக்கக்கூடிய பிரபஞ்ச மாயை இழுக்கக்கூடிய சக்தி அற்று போகுது. அப்ப கண்ணோட ஒளி தபஸ் மூலியமா பல மண்டலங்களுக்கு பரவுது, பல திசைகளுக்கு பரவுது. செத்த கண்ணை மூடினாவே பல தூர தேசத்தில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் தெரியுது. இருட்டில் எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கனவு வரும்போது கண்ணை மூடிட்டு தான் கனவை காண்றோமோ இல்லையோ, அதே மாதிரி தபஸ் அப்படிங்கிற போது உறக்கத்தில் இருந்தால் கூட தபஸ் நடக்கும்னு அதுக்கு பொருள். எங்கேயோ நடக்கக்கூடிய காரியங்கள்லாம் தெரிய வரும். அப்போ கண்ணுக்குன்னு ஒரு இருள் இருந்து மாயை அகற்றக்கூடியது சக்தி தபஸுக்கு உண்டு. அதுக்கு மீடியா மனசு தான். அப்போ கண்ணால் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பார்வை எல்லாமே குருட்டு பார்வைன்னு தான் பொருள். ஏன்னா அழிகிற கண் அழிகிற பொருளை பார்த்து மனசோட கொண்டு போய் சேர்த்து மனசை தடுமாற செய்கிறது. பிரபஞ்சத்திலே இருக்க பண்ணுறது. பிரபஞ்சம்னா உலகம், வீடு வாசல் மனைவி மக்கள், நம்மளை சூழ்ந்து உள்ளதெல்லாம் பிரபஞ்சம்னு பொருள். இப்படி இருக்கிறச்சே